வெல்கம் டு தி ஷோ ஆஃப் அரசியல் நையாண்டி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரசியல் களத்துல பல முறை பல விஷயங்கள் மாறி மாறி நடந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா, இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த ஷோ தான். ஸோ இட்ஸ் பேசிக்கலி ஃபன்னி ஷோ. அப்படியா? ஸோ அரசியல் பத்தி நிறைய விஷயங்கள் காமெடியா அப்பப்போது நடக்கும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி சொல்லு. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ஆக்சுவலி இவங்களை பத்தி அவ்வப்போது ட்ரோல்கள் வந்துட்டு தான் இருக்கும். பட் ரீசெண்டா ஒரு பொதுக்கூட்டத்துல மேடையில பேசினவர் அண்ணாமலை பத்தி புகழ்ந்து பேசுறேன் ஸ்டார்ட் பண்ணி அவங்க அப்பாவோட மகன் தான் இவரு அப்படிங்கிற மாதிரி மூக்க சுத்தி வாயை சுத்தி இப்படி வந்தாங்க. ஸோ இந்த ஸ்பீச் தான் இப்ப பயங்கர ட்ரோலா போயிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்களின் அப்பா மரியாதைக்குரிய குப்புசாமி அவர்களின் மகன் அண்ணாமலை அவர்களே. ஓ, நீ அப்படி வரியா? இந்த விஷயம் நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது சட்டப்பேரவையில ஸ்டாலின் ரீசெண்டா ஒரு விஷயத்த பேசுறோட இப்ப அதுதான் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. ஆக்சுவலி இப்ப ஆளுங்கட்சி யாரு? திமுக. பட் ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்துட்டு வாங்க. அனைத்து கட்சி மன்னிக்கவும், ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து எதிர்கட்சியான ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. சீமான் அவர்களுக்கு தமிழ் அத்துப்புடி. ஆனா திருக்குறள் காம்படிஷன்ல கலந்துட்டு அதுல தோத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? அதுதான் உண்மை. ஆக்சுவலி பிரஸ் மீட்ல என்ன நடந்திருக்குன்னா, எனக்கு திருக்குறள்கள் தெரியுமாப்பா அப்படிங்கிற மாதிரி சீமான் உட்காந்துட்டு இருக்கப்ப, எங்க திருக்குறள் சொல்லு நீ அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் பிரஸ் மீட்டை வந்து கலாய்க்க ஆரம்பிச்சாரு. கொண்டு போயிட்டாங்க. எத்தனை? ஒரு 10 குறள் சொல்லுங்க டப்புன்னு. உடனே பிரஸ் மீட்ல இருந்தவங்க காண்டாகி, நாங்க 10 திருக்குறள் சொல்றோம், நீங்க எங்க சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அந்த இடமே ஒரு கலவர பூமியா ஆச்சு. சோ அதை போய் பார்த்துட்டு வாங்க. திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா? கொண்டு போயிட்டாங்களா? சொல்லுங்க. நீங்க எத்தனை? நீங்க என்ன படிச்சீங்க? கொண்டு போயிட்டாங்க. எத்தனை? ஒரு 10 குறள் சொல்லுங்க டப்புன்னு. நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? சாமி வேற கூட்டு போங்கடா. இந்த லிஸ்ட்ல நம்ம எப்பவுமே இடம் பிடிக்கிற ஹெச் ராஜா அவர்கள் தான். அவர் எந்த பிரஸ் மீட்ல கலந்துட்டாலும் அங்க ஏதாவது ஃபன்னியா ஒண்ணு நடக்கும். சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. சோ என்ன பிரஸ் மீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தமிழகத்துல இருக்கிற ஒரு சில தமிழ் நூல்கள்லாம் வந்து புனை சுருட்டுக்கள் அப்படின்னு சொன்னோடனே பிரஸ் மீட்ல இருந்து ஒரு பதில் வந்துச்சு. அதுதான் பயங்கர ட்ரெண்டிங்கா இப்ப வரைக்கும் டெம்ப்ளேட்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க யாருமே படிக்கிறதே இல்லை. ஏன்னா காரணம் என்ன? ஏதோ இந்த கால்டுவெல் வந்தா அதை சொன்னா இதை சொன்னான்னு அதுவும் தானே சார் புத்தகம்? இல்ல அதெல்லாம் புனை சுருட்டுக்கள். மகாபாரதம் மாதிரி சார். எதுக்கு மகாபாரதம் மாதிரி? சார் நீங்க சொல்றது சார், நீங்க ஒண்ணு புனைவுன்னு நீங்க சொல்லும் போது நானும் ஒண்ணு புனைவுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்க சார்? அத நீங்க நம்ம சொல்ல முடியாது இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆக்சுவலி இவர் அவ்வப்போது வாய் கொடுத்து மாட்டிப்பாரு. முதல்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லப்பா அப்படின்னு சொல்லி கோவிலுக்கு போய் மாட்டினாரு. அதுக்கப்புறம் நான் இந்த ஹிந்துவே கிடையாது, ஐ எம் கிறிஸ்டின் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஹே யாரு நீங்க அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டாங்க. இப்ப அதுதான் பயங்கர ட்ரோலா போயிட்டு இருக்கு. மீண்டும் உங்க முன்னாடி சொல்றேன், அது சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். மூஞ்சியும் முகரையும் மாட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமா? கொம்பை பயலே, இதில் கவசம் வேறு, முடிக்கின்ற மொழியை பார். சோ இந்த அரசியல் நையாண்டி ஷோல உங்களுக்கு எல்லா மீன்ஸும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி அரசியல் நடந்த ஃபன்னியான விஷயங்கள்ல நான் அடுத்த வீக்ல சொல்றேன். பாய்.